டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்கள் விலை அதிகமாக இருப்பதால் தான் குடிமகன்கள் கள்ளச்சாராயம் அருந்துவதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மூடதுக்குற வேலை தான் கூலி 500 ரூபா, டாஸ்மார்க்கு போனால் 400 ரூபா போயிடுது. உள்ள வீட்டுக்கு இது பண்ண முடியாது. இதுனா 60 ரூபா, 2 பொட்டலம் குடிச்சா 120 போயிடுது. மீதி 300 ரூபாய் கொண்டாந்து வீட்டில் கொடுக்க முடியுதுன்றான். நீ குவாட்டரை எதுக்கு 400 ரூபாய்க்கு வித்த, 300 ரூபாய்க்கு வித்த, அதனால அவன் 60 ரூபாய்க்கு போகிறான். மதுபானம் குடிப்போருக்கு குறைவாக குடிக்கும்படி விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று கூறிய மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசனுக்கும் சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். எங்கள் அண்ணன் கமல்ஹாசனுக்கு இது தேவையா? ஏன் வந்து பேச வேண்டியது அவசியம் வருது? அந்த கருத்தை எப்படி பார்க்கறது? எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு உங்கள் அண்ணனுக்கு, ஏங்க அப்படி போயிட்டு இருக்காரு? நான் போய் அவர்கிட்ட என்ன சொல்றது? குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது, குடிக்காதீங்கன்னு சொல்ல முடியாது. அது கொஞ்சமாக குடிங்க, அளவாக குடிங்க. அப்போனா என்ன பண்ணும்? எங்கள் அண்ணன் மாதிரி ஒரு 50 பேரை போட்டு அளந்து ஊற்றுங்கன்னு சொல்லும். அளந்து அதை எங்கள் அண்ணன் தான் தொடங்கி வைக்கணும். புதுக்கோட்டையில் டாஸ்மாக் கடைகளை மூட முயன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்தும் புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் முன் உள்ள டாஸ்மாக் கடையை மூட வலியுறுத்தியும் போராட்டம் நடத்தப்படும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி அறிவித்திருந்தது. அதன்படி மாவட்ட செயலாளர் இளமதி தலைமையிலான விசிகவினர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ஊர்வலமாக சென்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி மலைக்கோவில் உண்டியல் காணிக்கை 12 நாட்களில் 1,94 லட்சம் ரூபாயை தாண்டியது. பக்தர்கள் வருகையால் தண்டாயுதபாணி கோவில் உண்டியல் 12 நாட்களில் நிரம்பியதை அடுத்து பக்தர்கள் வழங்கிய காணிக்கை மலைக்கோவில் கார்த்திகை மண்டபத்தில் வைத்து எண்ணப்பட்டது. உண்டியல் காணிக்கை எண்ணக்கூடிய பணியில் திருக்கோவில் கல்லூரி பணியாளர்கள், கோவில் அலுவலர்கள், வங்கி பணியாளர்கள் என்று சுமார் 500 பேர் பங்கேற்றனர். இதில் 1,94,17,084 ரூபாய் ரொக்கமும், தங்கம் 622 கிராமும், வெள்ளி 12,382 கிராமும், 504 வெளிநாட்டு கரன்சி நோட்டுகளும் கிடைத்தன. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே மலைச்சாலையில் குறுக்கே நின்று கொண்டிருந்த காட்டு யானையை கண்டு வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். நாயக்கனேரி ஊராட்சிக்கு உட்பட்ட பனங்காட்டேரி மலைப்பகுதியில் ஒற்றை காட்டு யானை முகாமிட்டுள்ளது. இந்த யானை பனங்காட்டேரி மலைச்சாலையில் குறுக்கே நின்று கொண்டிருப்பதை கண்ட வாகன ஓட்டி ஒருவர் தனது இருசக்கர வாகனத்தை சாலையிலேயே விட்டுவிட்டு ஓட்டம் பிடித்துள்ளார். ஒற்றை காட்டு யானை மலைப்பகுதியில் நடமாடும் நிலையில் அதனை அடர்ந்த வனப்பகுதியில் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக பாஜக தரப்பில் ஆளுநரிடம் மனு அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் ஆளுநரால் என்ன செய்துவிட முடியும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுக்கு ஏன் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்கணும்? தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்க, அதாவது மக்களை மதிக்காதவர்கள் கவர்னர்கிட்ட போய் மனு கொடுக்கிறாரு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கிறார் என்று பொருள். மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் அவங்க கவர்னர்கிட்ட, குடியரசுத் தலைவர்கிட்ட, பிரதமர்கிட்ட கூட போகலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. மாநில அரசு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. எடுக்கப்பட்ட நடவடிக்கை போதுமானதல்ல, இன்னும் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு சொல்லணும். கள்ளச்சாராய மரணங்கள் விவகாரத்தில் தான் தப்பை கட்டவில்லை என்று எடப்பாடி பழனிசாமிக்கு முத்தரசன் பதிலடி கொடுத்துள்ளார். முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார். சப்பக்கட்டு கட்டல, அவர் எடுக்கணும்னு நான் சொல்லுவேன். முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கலன்னா முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கவில்லை, கண்டிக்கத்தக்கதுன்னு சொல்லுவேன். கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லும். அதனால மாங்காய் புளிக்குதா வாப்புளிக்குதான்னு பேசிக்கிறதுல அர்த்தம் அல்ல. கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பாக திமுக அரசை கண்டித்து தென்காசியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக தொண்டர் ஒருவர் தண்ணீர் பாக்கெட்டுகளை மாலையாக அணிந்து வந்ததால் பரபரப்பு நிலவியது. கள்ளச்சாராய மரணங்களை தடுக்க தவறியதாக தமிழ்நாடு அரசை கண்டித்து தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பாக அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அப்போது அதிமுக தொண்டர் ஒருவர் கள்ளச்சாராய பாக்கெட்டுகளை போன்று தண்ணீர் பாக்கெட்டுகளை மாலையாக அணிந்து வந்தார். இதனை கவனித்த காவலர்கள் அவர் அணிந்து வந்த தண்ணீர் பாக்கெட்டுகளை பறித்து உடைத்ததால் பரபரப்பு நிலவியது.
திருப்பத்தூரில் திருமண மண்டபத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை முதியவர் திருடிச் சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. ஆரிஃப் நகரை சேர்ந்த கலீம் அங்குள்ள மண்டபத்தில் திருமண நிகழ்ச்சிக்காக இருசக்கர வாகனத்தில் சென்றார். திருமணம் முடிந்த பிறகு வெளியே வந்து பார்த்தபோது இருசக்கர வாகனத்தை காணாததால் அதிர்ச்சியடைந்தார். பிறகு மண்டபத்தில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி காட்சிகளை பார்த்தபோது முதியவர் ஒருவர் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்வது தெரியவந்தது. சிசிடிவி காட்சி ஆதாரத்தை வைத்து காவல் நிலையத்தில் கலீம் புகார் அளித்துள்ளார். கோவை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவினரும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் சோதனையில் ஈடுபட்டனர். இமெயில் மூலம் விடுக்கப்பட்ட மிரட்டல் குறித்து விமான நிலைய அதிகாரிகள் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினருக்கும் பீளமேடு காவல் நிலையத்தினருக்கும் தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து வெடிகுண்டு தடுப்பு பிரிவினர் மோப்பனாய் உதவியுடன் கழிவறை உள்ளிட்ட இடங்களில் சோதனையில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் 5க்கும் மேற்பட்ட தெருநாய்கள் சுற்றித் திரிவது அங்கு வரும் மக்களுக்கு பெரும் அச்சுறுத்தலாக உள்ளது. அச்சன்புதூரில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு 10 தெருநாய்கள் சேர்ந்து கடித்ததில் 8 வயது சிறுமிக்கு பலத்த காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் மாவட்டம் முழுவதும் தெருநாய்களின் தொல்லை அதிகரித்துள்ளதாக மக்கள் புகார் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே தெருநாய்கள் சுற்றித் திரிவது மக்களிடையே அச்சத்தை அதிகரித்துள்ளது. மனு கொடுக்கறதுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வராங்க. ஆனால் பயந்து தான் வர வேண்டியிருக்கு. ஏன்னா இங்கேயே அலுவலகத்துக்குள்ளேயே 10க்கும் மேற்பட்ட நாய்கள் கிடக்கு. இந்த ரோடு முழுக்க இந்த மாதிரியான நாய்கள் அதிகமாக கிடக்கு. ஆட்சியாளர் இதில் உடனே தலையிடணும். அது மட்டும் இல்லை, அரசு ஊழியர்களே அதுக்கு உணவு வச்சு அதை வளர்க்குற மாதிரியான சூழ்நிலை இருக்குது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக, பாமக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் உட்பட 29 நபர்களின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. விக்கிரவாண்டி தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்த திமுகவின் புகழேந்தி உயிரிழந்த நிலையில் அடுத்த மாதம் 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் போட்டியிடுவதற்காக திமுக சார்பில் அன்னியூர் சிவா, பாமகவின் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சியின் அபிநயா உட்பட 64 பேர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் சந்திரசேகரன் தலைமையில் வேட்புமனுக்களின் மீதான பரிசீலனை நடைபெற்றது. அதில் திமுக, பாமக, நாம் தமிழர் உட்பட 29 பேரின் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. கனியாமூர் தனியார் பள்ளியில் உயிரிழந்த மாணவி ஸ்ரீமதியின் தாயார் செல்வி தாக்கல் செய்திருந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. திருப்பூர் அவினாசி நகரில் வீட்டு கழிவறை பக்கெட்டுக்குள் கவிழ்ந்து விழுந்த 1.5 வயது பெண் குழந்தை உயிரிழந்தது. கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த பாபி, மனைவி பிரியா மற்றும் 1.5 வயது பெண் குழந்தை பிரகல்யாவுடன் திருப்பூரில் தங்கி பின்னலாடை நிறுவனத்தில் வேலை செய்து வந்தார். ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை பிரகல்யா கழிவறையில் பாதி அளவு தண்ணீர் இருந்த பக்கெட்டுக்குள் தலைகீழாக விழுந்தது. உடனடியாக மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் குழந்தையை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர்.